ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் இந்த கிராமத்தில் செருப்பு அணிவது மிகப்பெரிய குற்றமாம். காரணம் என்னென்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிருவீங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி கூறியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் 6.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்தியா பல்வேறு இனங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் நிறைந்தது. இந்தியாவின் கலாச்சாரங்கள் இன்றுமே உயிர்ப்புடன் இருக்க அதன் கிராமங்களே காரணமாக இருக்கிறது. கிராமங்கள் எப்போதும் பல்வேறு தனித்துவமான பழக்க வழக்கங்களுக்கு பெயர் பெற்றதாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு கிராமம் ஆச்சரியமளிக்கும் விதமாக மக்கள் செருப்பணிவதை தடை செய்துள்ளது. பொதுவாக இந்திய மக்கள் வீட்டை கோவிலாகவே கருதுகிறார்கள். அதனால் தான் வீட்டிற்குள் செல்லும் போது செருப்பை வெளியே கழட்டிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த கிராமம் அவர்களின் எல்லைக்குள் முற்றிலுமாக செருப்பு அணிவதை தடை செய்துள்ளது. இது வேறு எங்குமே இல்லை, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள சிறிய கிராமமான அந்தமானில்தான் இந்த வினோத பழக்கம் உள்ளது. இங்கு மக்கள் காலணிகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொதுவாக கிராமத்தின் நுழைவாயிலாவே தங்களுடைய காலணிகளை கழட்ட வேண்டும். இந்த கிராமத்தில் விவசாயமும் வயல்களில் வேலை செய்வதும் முதன்மையான தொழிலாக இருக்கிறது. விதிவிலக்காக வயதானவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அனைவருமே வெறுங்காலுடன் தான் கிராமத்திற்குள் நடக்க வேண்டும். வெயில் காலங்களில் சில சூடான தரையிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள செருப்புகளை அணிவார்கள். அதே நேரத்தில் குழந்தைகள் காலணிகள் இல்லாமல் பள்ளிக்கு செல்கிறார்கள். மக்கள் பெரும்பாலும் தங்கள் காலணிகள் மற்றும் செருப்புகளை தங்கள் கைகளில் தான் எடுத்துச் செல்கிறார்கள். கிராமத்தின் தெய்வத்திற்கு மரியாதை மற்றும் அன்பு செலுத்தும் விதமாக இந்த நீண்ட கால பாரம்பரியம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அறிக்கைகளின்படி முத்தியாலம்மா என்ற தெய்வம் தங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பதாக கிராம மக்கள் நம்புகிறார்கள். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் அவர்கள் முத்தியால் அம்மாவை வணங்கி 3 நாள் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். தங்களுடைய தெய்வத்தின் நினைவாக இந்த கிராம மக்கள் காலணிகள் மற்றும் செருப்புகள் அணிவதை தவிர்க்கிறார்கள். நாம் வெறுங்காலுடன் கோவிலுக்குள் எப்படி நுழைவது போல அவர்கள் தங்களுடைய கிராமத்தை புனிதமாக இடமாக கருதி காலணி இல்லாமலே நடக்குகிறார்கள். அவர்களின் நம்பிக்கைகளில் வேரூன்றிய இந்த நடைமுறை பல ஆண்டுகளாகவே நடைமுறையில் உள்ளது. மற்ற கிராமங்களில் இருந்து வருபவர்களும் இந்த கிராமத்திற்குள் நுழைந்தவுடன் இந்த பாரம்பரியம் குறித்து தெரிவிக்கப்பட்டு இதனை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அவர்களின் வழக்கத்தை மதித்து இந்த பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். கூடுதலாக கிராமத்தில் செருப்புகளை அணிந்து நடந்தால் குணப்படுத்த முடியாத கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படுவார்களாம் என்று கிராமவாசிகள் பழங்கால நம்பிக்கையுமே கொண்டுள்ளனர். இந்த காரணத்திற்காக அவர்கள் பொதுவாக பாதணிகள் அணிவதை தவிர்க்கிறார்கள். இதே போல தமிழ்நாட்டில் வேறொரு கிராமமும் உள்ளது. அதை பற்றியும் இப்போது பார்க்கலாங்க. வெள்ளக்கவி கிராமம். இந்த வெள்ளக்கவி கிராமம் கொடைக்கானலின் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இங்கு யாரேனும் பாதணி அணிந்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு சாலைகளும் இல்லை. கிராமத்தை அடைய கடினமாக மலையேறித்தான் செல்ல வேண்டும். கிராமத்தின் நுழைவாயிலில் மக்கள் வழிபடும் புனிதமான பெரிய மரம் ஒன்று உள்ளது. அங்கு வசிப்பவர்களின் மத நம்பிக்கையின் காரணமாக மக்கள் செருப்பணிவதை தவிர்க்கிறார்கள். கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்தை கடவுளின் வீடு என நம்புகிறார்கள். எனவே எவ்வளவு சூடான வானிலையிலுமே மக்கள் செருப்பணிவதை பார்க்க முடியாது. இந்த நம்பிக்கைக்கு எதிராக யாராவது சென்றால் அவர்கள் தெய்வ குற்றத்திற்கு ஆளாவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்போது வயதானவர்கள் மட்டுமே செருப்பணியலாம். வீடுகளுக்கு இடையில் மற்றும் கிராமத்தின் முடிவில் 25க்கும் மேற்பட்ட கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் இந்த கிராமத்தில் ஒரே ஒரு சிறிய தேநீர் மற்றும் மளிகை கடை மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அருகிலுள்ள நகரத்திற்கு தான் செல்ல வேண்டும். இந்த கிராமத்தில் பல கட்டுப்பாடுகள் இருப்பதால் சிரமம் முழுவதும் இரவு 7 மணிக்கு இந்த கிராமம் இரவு 7 மணிக்கே உறங்கிவிடுமாம். 7 மணிக்கு மேல் சத்தமாக பேசவோ இசையை கேட்கவோ உரத்த ஒளியை இசைக்கவோ யாருக்குமே அனுமதி இல்லை. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த கிராம மக்கள் மகிழ்ச்சியாகவே உள்ளனர். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.